ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ஈஸி குக்கிங் த கொங்கு ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பைஸியான ஒரு டொமேட்டோ சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதையும் கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் புளி எல்லாம் நல்லா போட்டு வணக்கணும். இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 5லிருந்து 6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணோம். அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பாருங்கள், காரமான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் வச்சு ஆயில் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதையும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு இது 3 ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ தாளிப்பை எடுத்து சட்னியில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான இந்த சட்னி ரொம்ப சிம்பிள். இது இட்லி, தோசை, ரவா இட்லி, ரவா தோசை அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ்க்கு சூட் ஆகும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.